எனக்கு அவரை பார்த்ததே பெரிய சந்தோஷம். இதில் இந்த ஒரு நாள் ஃபுல்லாக இருந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷம். நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இவ்வளோ ஈஸியாக கிடைக்கும்னு எதிர்பார்க்கல. அவ்வளோ நல்லா கிடைச்சிது. குரு ஐயாவருக்கு மிக்க நன்றி. அவர் பார்த்தது, அவர் பேசினதே, அதுக்கே நம்ம என்ன வேணால் பண்ணலாம். மிக சிறப்பான ஒரு பயிற்சியை உண்மையில மிக எளிதாக நமக்கு புரிய வச்சு, அவர் என்னங்க ஒரு ஒரு பிரமிப்பே இல்லாமல், பிரம்மண்டமே இல்லாமல் 10 பேரில் ஒருத்தராக வந்த உள்ள வராங்க. எதிர்பார்த்து வந்தது வேற, நடந்தது வேற. வெளியே லாங் இந்த வகுப்பு பார்த்தீங்கன்னா, இந்த பிரபஞ்ச ஆற்றல் வந்து ஐயா வந்து நமக்கு வந்து தெளிவாக சொல்லி கொடுத்துருக்காரு. ஹிப்னாட்டிசம் பற்றி தெரிஞ்சுக்க வந்தேன். அது மூலிமா கடவுள் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த பிரபஞ்சம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். மனசு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனிதரை வந்து பார்த்தீங்கன்னா மயக்க நிலைக்கு கொண்டு போக முடியும். இன்னும் நடக்குமா, இன்னும் இருக்குமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் இருந்தது. அறிஞ்சு ஒரு டயர்டாக ஒரு தூக்க கலக்குமா அதெல்லாம் இல்லை. ரொம்ப அருமையாக, ரொம்ப மகிழ்ச்சியாக கொண்டு போனார். எப்படி பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி உணரணும், அந்த பிரபஞ்சத்தை வந்து எப்படி உணரணும், அதை உணர்ந்த பிறகு நம்ம எப்படி செயல்படுத்தணும், அது என்ன நிலைமையில் நம்ம உணர்றோம். இதை நான் இவ்வளோ லேட்டாக தெரிஞ்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, இப்போவாது எனக்கு கிடச்சிட்டேன்றதுக்காக நான் ரொம்ப 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 நன்றி சொல்கிறேன். ரொம்ப அதில் நிறைய விஷயம், கடவுள், இறைவன், நிறைய பற்றி சொன்னாங்க. அதெல்லாம் நம்ம ரெகுலராக கோயிலுக்கு போவோம், ஆனால் அதை பற்றி எல்லாம் தெரியாமல் இருந்தது. இப்போ நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஹிப்னாட்டிசம் மூலிமா வந்து ஆள் மனசுக்கு எப்படி போகிறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப சந்தோஷம் அவரை பார்த்ததில்ல. அவருக்குள்ளே தொடரணும். நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும்னு ஆசை இருக்குது. கற்றுக்குவோம். எப்படி ஒரு மனிதனோட உடலை வந்து ஆரோக்கியமாக ஒரு பவர்ஃபுல்லான உடலாக ஆக்க முடியும். ரொம்ப எளிமையாக, ரொம்ப அருமையாக, ரொம்ப புரியும்படி இது எல்லாருக்கும் எவ்வளோ தேவைங்கிறத ரொம்ப எளிமையாக எடுத்து உரைச்சார். எங்கள் ஐயா எடுத்த வகுப்புக்கு நேரில் வரும்போது லைவாக 4 பேரை வச்சு எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு சிறப்பாக சொல்லி கொடுத்தாங்க. ஹிப்னாட்டிசம் கிளாஸு சிறப்பாக இருந்தது. இந்த உடலாம் உயிரை எப்படி நம்ம வந்து உணர்ந்திருக்கோம், அந்த மாதிரிங்கிறது வந்து தெளிவான ஒரு புரிதல் சொல்லி கொடுத்ததில்ல. ஏன்னா இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு அருமையான வகுப்பு வந்து எனக்கு தெரிஞ்சிருக்காது. வந்து அட்டன் பண்ணதில் எனக்கு நிறைய வந்து நல்ல விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. அவர் வந்து ஹிப்னாட்டிசம் சொல்லி கடவுளை பற்றியும், மனசை பற்றியும், உடம்பை பற்றியும், ஆலயத்தை பற்றியும் தெளிவாக புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்தாரு. நல்லா கற்றுக் கொடுத்தாங்க. ரொம்ப சுலபமாக இருந்தது, ஈஸியாக புரிஞ்சுது. சிறப்பான கருத்தை நமக்கு சொல்லியிருக்காரு. இது நேரடியாக வந்து செய்முறையாகவே சுவாமி செஞ்சு கேட்பாரு. எல்லாமே வந்து மனதால் பண்ண முடியுங்கிற ஒரு விஷயத்தை ரொம்ப எளிமையாக ஆற்றல் மூலிமா நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு. அதில் அவர் வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்லியாக நம்மளோட எல்லாத்தையும் கேட்டு அதுக்கான கிளியராக கொடுக்குறாரு. அதை ரொம்ப எளிமையாக சொல்லி கொடுத்தாங்க. அவங்க என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தொடர்ச்சியாக இவரோட தொடர்பில் இருக்கணும்னு நான் ரொம்ப எண்ணத்தோடு இருக்கேன். ஹிப்னாட்டிசம் இல்லாமல் ஆன்மீக சம்மந்தமாகவும் நிறைய விஷயங்கள் கூறுது. அப்படி என்னும்போது இங்கே சிறப்பாக இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இல்லை, ஒரு கொஞ்சம் கூட போரே அடிக்கலை. ஒரு கிளாஸ் மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டாக தான் இருந்தது. இன்னும் ஏதாவது சொல்லுவாரா அப்படின்ட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக தான் போயிட்டு இருந்தது. ஒரு கொஞ்சம் கூட போரே அடிக்கலை. அது சொல்லவே முடியல. இந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே காட்டிக்கல. அவங்களுக்குள்ள அவ்வளோ விஷயம் இருக்குது. ஆனால் ரொம்ப நல்லா இருக்குது, சந்தோஷம். அது இங்கே வந்து தான் அதை தெரிஞ்சுக்கிட்டாரு, என்ன ஹிப்னாட்டிசம்னா என்னன்றது. அதை ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷம். பிரபஞ்சத்திற்கிற ஐயாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிகள். மேலும் இதை எக்ஸ்ட்ரா போனஸாக வந்து ஆன்மீகத்தையும் வந்து சொன்னாங்க. ஆனால் எத்தனையோ இடத்துல போயிருக்கோம், எனக்கு எங்கேயுமே செட் ஆகலை. ஆனால் இவர் 5 மணி நேரம் எடுத்த பாடத்தில் எனக்கு நல்லா புரிஞ்சுது. நேரம் வந்ததுனால அவர் எடுத்த பாடங்கள் வந்து தெளிவான பாடமாக இருக்குது. பட் இது ஹிப்னாட்டிசம்ன்றது ஒன்றுன்றதை வந்து இங்கே ஒரு நாளில் சுவாமிஜி கிளியராக டெமோ பண்ணி காட்டி கிளியர் பண்ணுறாங்க. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப சந்தோஷம். போய் கண்மணியோட செஞ்சு காட்டினது ரொம்ப சந்தோஷம். ஐயா சித்தர் அவர்கள் மிக சிறப்பாக ஹிப்னாட்டிசம்னா என்ன, அதோட செயல்முறைன்னா என்ன, குருஜி வந்து நிறைய விஷயங்கள் ப்ராக்டிக்கலாக பண்ணி காமிச்சாங்க. ரொம்ப அருமையாக இருந்தது. நமக்கு அப்படியே சொன்னால் புரியாது இல்லைங்களா, அதனால ப்ராக்டிக்கலாக நிறையா பண்ணி காமிச்சாங்க. ஐயாவுக்கு மிக்க நன்றி.